வெல்கம் டு மெக்டாக்கிஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கின் சைக்கிள். இந்த ரேங்கின் சைக்கிள் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த தெர்மோடைனமிக் சைக்கிள். இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா பவர் பிளான்ட்டில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பவர் பிளான்ட் அப்படிங்கிறது பவர் ஜெனரேஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இப்போ தெர்மல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த மாதிரியான இடங்களில் இந்த ரேங்கின் சைக்கிள் மூலமாக பவரை வந்து ஜெனரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேங்கின் சைக்கிளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போது பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ பிவி டயக்ராம் அப்படிங்கிறது ப்ரெஷர் வால்யூமுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுதான் பிவி டயக்ராம் அப்படிங்கிறது. டிஎஸ் டயக்ராம் அப்படிங்கிறது டெம்பரேச்சருக்கும் என்ட்ரோபிக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுதான் டிஎஸ் டயக்ராம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா பிவி டயக்ராமும் டிஎஸ் டயக்ராமும் நான் கொடுத்துருக்குறேன். இந்த ரேங்கின் சைக்கிளில் மொத்தம் 5 ப்ராசஸ் இருக்குது. என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 அடியபேட்டிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ், 2-2 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், 2-3 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், 3-4 அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், 4-1 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். இந்த பிவி டயக்ராமில் டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்கிறது லிக்விட் ஸ்டேஜு, ஒயிட் கலரில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வேப்பர் ஸ்டேஜு. ஸோ லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன், அது வந்து லிக்விடும் வேப்பரும் கலந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து ஒர்க்கிங் மீடியமாக என்ன எடுத்துக்கிறோம், லிக்விட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீம் பவர் பிளான்ட்னா நம்ம வாட்டர் வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிடாக எடுத்துருக்கிறோம். இந்த ரேங்கின் சைக்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டீம் பவர் பிளான்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீம் பவர் பிளான்ட்டோட லேஅவுட் வந்து இந்த டயக்ராமில் கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாய்லர், டர்பைன், கண்டென்சர், பம்பு, எக்னாமைசர் அப்படின்னு சொல்லிட்டு 5 பார்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பம்ப் அப்படிங்கிறது வாட்டரை வந்து பம்ப் பண்ணி பாய்லருக்குள்ளே கொடுக்கறதுக்காக. ஸோ பாய்லருக்குள்ளே வாட்டர் போகிறதுக்கு முன்னாடி எக்னாமைசர் அப்படிங்கிற டிவைஸில் வாட்டரை ப்ரீஹீட் பண்ணி பாய்லருக்குள்ளே கொடுப்போம். இப்போ பாய்லரில் வாட்டர் வந்து நல்லா ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டீம் வந்து டர்பைனுக்குள்ளே போய் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ டர்பைனில் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்னால் ஸ்டீமோட ஹீட் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து ஜெனரேட்டர் என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி தருது. இந்த டர்பைன்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஸ்டீம் பார்த்திங்கன்னா கண்டென்சரில் எகெயின் வாட்டராக கன்வெர்ட் ஆகி ரிசர்வாயருக்கு போகுது. பம்ப் வந்து ரிசர்வாயரில் இருக்கிற வாட்டரை பம்ப் பண்ணி எக்னாமைசருக்கு கொடுக்குது. ஸோ இதான் வந்து ஒரு ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் நடக்கிறது. ஸோ ஸ்டீம் பவர் பிளான்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட லேஅவுட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இந்த பிவி டயக்ராம் போகலாம். இந்த பிவி டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே வந்து ஸ்டேட்ஸ். ஓகே, நான் எடுத்துருக்கிறது பிவி டயக்ராம், அதனால் அந்த குறிப்பிட்ட பாயிண்டில் ப்ரெஷரும் வால்யூமும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 1 அப்படிங்கிற ஸ்டேட்டில் P1 V1 எடுத்துக்கணும், 4 அப்படின்னா P4 V4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1-2 அடியபேட்டிக் கம்ப்ரஷன். ஸோ இந்த லேஅவுட்டில் பாருங்கள் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட் போட்டிருக்கேன். இந்த 2 ஸ்டேட்டை தான் நான் பிவி டயக்ராமில் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இந்த பம்ப்பு வந்து வாட்டரை பம்ப் பண்ணி இன்னொரு இடத்துல கொடுக்கும்போது அதோட டெம்பரேச்சர், அந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல காட்டியிருக்கேன். ஸோ இப்போது பம்ப் பண்ணி கொடுக்கும்போது கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் சிஸ்டத்துக்குள்ளே போகும். அப்போது 1லேருந்து 2 வரைக்கும் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிடை கம்ப்ரஸ் பண்ணும்போது இல்லைன்னா பம்ப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ரெஷர் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல டெம்பரேச்சரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டிஎஸ் டயக்ராம் எடுத்துக்கோங்க. இதில் 1லேருந்து 2 வரைக்கும் வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர்லேருந்து வாட்டர் பம்ப் மூலமாக எங்கே போகுது, எக்னாமைசருக்கு போகுது. ஓகே, ஸோ இப்போது பம்ப் பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அது வந்து அடியபேட்டிக் ப்ராசஸில் இருக்குது, அதனால் என்ட்ரோபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ S1 S2 அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கும், ஆனால் T1 T2 அப்படிங்கிறது வேறு வேறையாக இருக்கும். இப்போ பிவி டயக்ராமில் பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து V1 V2 அப்படிங்கிறது சேமாக இருக்கும், ஆனால் ப்ரெஷர் வந்து P1 P2 அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறையாக இருக்குது. ஸோ வாட்டர் வந்து பம்பு மூலமாக எக்னாமைசருக்குள்ளே போயிடுச்சு. ஓகே, இப்போ எக்னாமைசரில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட் அடிஷன் நடக்கும். இந்த ஹீட் அடிஷன் அப்படிங்கிறது எப்படி கொடுப்பாங்கன்னா
பாய்லர்லேருந்து வெளியில் வர்ற எக்ஸாஸ்ட் ஸ்டீமில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட்டை எக்னாமைசர் மூலமாக வாட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இப்போது இந்த ப்ராசஸ்னால் எக்னாமைசரில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்லர்லேருந்து வெளியில் வரக்கூடிய எக்ஸாஸ்ட் ஸ்டீமில் இருக்கிற ஹீட்டை வாட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ வாட்டரோட டெம்பரேச்சர் எகெயின் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 2 to 2' அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா எக்னாமைசரில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஆக்சுவலாக 2 to 3 ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து ஹீட் அடிஷன் தான். அதில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. 2 to 2' அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் அடிஷன், 2' to 3 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் அடிஷன். ஸோ இந்த பிவி டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் அந்த 2' அப்படிங்கிறது. ஸோ அந்த வாட்டரில் வேப்பர் மாலிகூலும் கலந்துருக்கிற இனிஷியல் பாயிண்ட் தான் அந்த 2' அப்படிங்கிறது. ஸோ அது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்னாமைசரில் நடக்கும். ஓகே, ஸோ இந்த எக்னாமைசரில் நம்ம எந்த ஒரு ஹீட் சப்ளையுமே கொடுக்க போகிறதில்ல. பாய்லர்லேருந்து வெளியில் வர்ற எக்ஸாஸ்ட் ஸ்டீமில் இருக்கிற ஹீட்டை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம். அப்போது 2 to 3 ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ஹீட் அடிஷன் நடக்குது. 2' அப்படிங்கிறது எக்னாமைசர்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஸ்டீமில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ். 2'லேருந்து 3. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தான். ஆனால் வால்யூம் பார்த்திங்கன்னா வேறு வேறையாக இருக்குது. ஸோ V2, V2', V3 எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ரெஷர் P2, P2', P3 எல்லாமே வந்து சேமாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பாய்லருக்குள்ளே 2'லேருந்து 3 வரைக்கும் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ பாய்லர் அப்படிங்கிறது ஹீட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ ஃபியல் வந்து பேர்னிங் ஆகும். அந்த இடத்துல அந்த ஃபியலில் இருக்கிற கெமிக்கல் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜியாக நமக்கு வெளியில் வரும். அந்த ஹீட்டை நம்ம யூஸ் பண்ணி வாட்டரை ஃபுல்லாக ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 2'லேருந்து 3 வரைக்கும் நம்ம ஒரு ஹீட் அடிஷன் கொடுப்போம். ஸோ பாய்லரில் தான் ஹீட் அடிஷன் கொடுக்குறோம். 2'லேருந்து 3 வரைக்கும் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் அடிஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் 2'லேருந்து 3 அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் வாட்டர் வந்து வேப்பரோட கலந்துருக்கும். ஸோ லிக்யூட் ப்ளஸ் வேப்பர் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் இந்த கர்வ். இப்போ டிஎஸ் டயக்ராம் பாருங்கள். 2 to 2' ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸும் இல்லை, அடிபேட்டிக் ப்ராசஸும் இல்லை. அதனால் S2, S2', T2, T2' எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பிவி டயக்ராமில் 2 to 2' அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸாக இருக்குது. ஆனால் வால்யூம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அடுத்து 3 to 4 ப்ராசஸ். ஸோ இந்த 3 to 4 ப்ராசஸ் அப்படிங்கிறது அடிபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ஸோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது டர்பைனில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி வந்து ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த பிவி டயக்ராமில் 3 to 4 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடிபேட்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த ரேங்கின் சைக்கிளில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகலை. ஸோ இப்போது லிக்யூட் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் தான், வேப்பர் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ். லிக்யூட் ப்ளஸ் வேப்பர் அப்படிங்கிறது இந்த கர்வுக்குள்ளே இருக்கிற ஏரியா. ஓகே, ஸோ இந்த ரேங்கின் சைக்கிளில் பார்டர் பாயிண்டில் தான் இந்த 3 அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்கின் சைக்கிளை மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ணி அதோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ 3 to 4 ப்ராசஸ் அப்படிங்கிறது அடிபேட்டிக் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். எப்படி அடிபேட்டிக் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா டர்பைனில் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அது வந்து அடிபேட்டிக்கில் இருக்கும். இப்போது பிவி டயக்ராம் எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ P3, V3 அதே மாதிரி P4, V4 அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறையாக வேல்யூஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ் டயக்ராமில் 3 to 4 பார்த்திங்கன்னா அடிபேட்டிக் ப்ராசஸ்னு சொல்லியாச்சு. அதனால் என்ட்ரோபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது S3 இஸ் ஈக்குவல் டு S4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 to 4 ப்ராசஸில் எடுத்துக்கணும். இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 4 to 1 ப்ராசஸ். இந்த 4 to 1 அப்படிங்கிறது ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். இந்த ஹீட் ரிஜெக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சரில் நடக்கும். ஸோ இந்த ட்ராயிங்கில் பார்த்திங்கன்னா லே அவுட் ட்ராயிங்கில் 4 அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ், 1 அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஸ்டேஜ். ஓகே, ஸோ இந்த கண்டென்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ரிஜெக்ஷன் நடக்கும். ஸ்டீம் வந்து ஹீட்டை ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வாட்டராக இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு ரிசர்வாயர் வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வாயரில் வாட்டர் வந்து ஃபுல்லாக சேவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரிசர்வாயர்லேருந்து எகெயின் பம்ப் பண்ணி எக்னாமைசருக்குள்ளே அந்த வாட்டரை சென்ட் பண்ணுவோம். ஸோ கடைசி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 4. இந்த ஸ்டேட்லேருந்து இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேஜுக்கு மறுபடியும் போச்சு அப்படின்னா அது வந்து தெர்மோடைனமிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
ஓகே. ஸோ ஒரு லூப்பாக வந்து இந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து ஃபேஸை சேஞ்ச் பண்ணி உள்ளே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து தெர்மோடைனமிக் சைக்கிள் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ 1 to 2 அப்படிங்கிறது அடிபேட்டிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ் எங்கே நடக்கும்? பம்பில் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 to 2' அப்படிங்கிறது எக்கனாமைசரில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். 2' to 3 அப்படிங்கிறது பாய்லரில் நடக்கும். இந்த இடத்துல தான் ஹீட் சப்ளை வந்து நம்ம கொடுக்குறோம். எக்கனாமைசரில் பாய்லருந்து வெளியில் வர்ற எக்ஸாஸ்ட் ஸ்டீமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட்டை வந்து வாட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ அடுத்து 3 to 4 அப்படிங்கிறது அடிபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். இது வந்து டர்பைனில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். 4 to 1 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். ஓகே. 4 to 1 பார்த்தீங்கன்னா கண்டென்சரில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இப்போ நம்ம ரேங்கின் சைக்கிளோட எஃபிஷியன்சியை டெரைவ் பண்ணலாம். ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ பிட்வீன் ஒர்க் டன் டு ஹீட் சப்ளைடு அப்படிங்கிறதான் ஃபார்முலா. ஈட்டா ஆர் அப்படிங்கிறது எஃபிஷியன்சி ஆஃப் ரேங்கின் சைக்கிள். ஸோ ஈட்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு W/QS அப்படிங்கிறதான் ஃபார்முலா. ரேங்கின் சைக்கிளோட எஃபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஹீட் சப்ளையும் ஹீட் ரிஜெக்ஷனும் எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். இந்த பிவி டயக்ராம் எடுத்துக்கோங்க. இதில் 5 ஸ்டேட் இருக்குது. 1 2 2' 3 4 அப்படிங்கிற 5 ஸ்டேட் இருக்குது. இதில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஹீட் அடிஷன் எப்போ, ஹீட் ரிஜெக்ஷன் எப்போ அப்படிங்கிறது. 2 to 2' அப்படிங்கிறது எக்கனாமைசரில் ஹீட் ஆகக்கூடிய ப்ராசஸ். ஸோ வாட்டர் எக்கனாமைசருக்குள்ளே ஹீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப அதிகப்படியான ஹீட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் இந்த ஒரு ஹீட் சப்ளை கணக்கில் எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாய்லருக்குள்ளே பார்ஷியல் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆன வாட்டர் வந்து எகெயின் ஃபுல்லாக வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நல்லாவே வந்து ஹீட் சப்ளை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் நான் இந்த 2 ஸ்டேஜை எடுத்துக்கிறேன். ஸோ 2 to 2' அப்படிங்கிற ப்ராசஸில் ஒரு ஹீட் சப்ளை நம்ம கொடுக்குறோம். இதை நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2' to 3 அப்படிங்கிற ப்ராசஸில் இன்னொரு ஹீட் சப்ளை கொடுக்குறோம். ஸோ இந்த 2 ஹீட் சப்ளையும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது ஹீட் ரிஜெக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 1 ப்ராசஸில் கண்டென்சரில் ஹீட் ரிஜெக்ஷன் ஆகிட்டு ஸ்டீம் எகெயின் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. அந்த வாட்டரை நம்ம ரீசர்க்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹீட் சப்ளை எங்கே நடக்குது? 2 to 2' ப்ராசஸில் ஒரு ஹீட் சப்ளை, 2' to 3 ப்ராசஸில் ஒரு ஹீட் சப்ளை, 4 to 1 ப்ராசஸில் ஹீட் ரிஜெக்ஷன் நடக்குது. இப்போ 2 to 2' ப்ராசஸில் எக்கனாமைசரில் ஹீட் அடிஷன் நடக்குது. ஸோ இப்போது QS1 அப்படிங்கிறது ஹீட் சப்ளை இன் எக்கனாமைசர். ஸோ இந்த QS1 அப்படிங்கிறது சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 2' அதே மாதிரி 2' to 3 இந்த 2 ப்ராசஸுமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸாக இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் நமக்கு ஹீட் சப்ளையும் சேஞ்ச் இன் என்தால்பியும் ஒரே வேல்யூவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஹீட் சப்ளை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா சேஞ்ச் இன் என்தால்பியை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 2 to 2' ப்ராசஸ்க்கு 2' தான். அப்போது சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னா H2' மைனஸ் H2 அப்படிங்கிறது ஹீட் சப்ளையாக எடுத்துக்கிறேன். ஸோ ஹீட் சப்ளை 1 அப்படிங்கிறது H2' மைனஸ் H2 அப்படிங்கிறது. இப்போ அடுத்து 2' to 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதில் ஹீட் வந்து பாய்லரில் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஹீட் அடிஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த பாய்லர். ஸோ இது வந்து QS2 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் சேஞ்ச் இன் என்தால்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H3 மைனஸ் H2' அப்படிங்கிறது. ஓகே. ஸோ டோட்டல் ஹீட் சப்ளை வேணும்னா இந்த 2 ஹீட் சப்ளையும் நம்ம கூட்டிக்கணும். அடுத்து வந்து ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ 4 to 1 ப்ராசஸில் ஹீட் ரிஜெக்ஷன் நடக்குதுன்னு சொன்னேன். 4 to 1 அப்படிங்கிறது கண்டென்சரில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ QR அப்படிங்கிறது ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ 4 to 1 ப்ராசஸில் நடக்குது. ஸோ சேஞ்ச் இன் என்தால்பி இந்த இடத்துல H4 மைனஸ் H1 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். கார்னட் சைக்கிளில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை எப்படி கால்குலேட் பண்ணியிருப்போம்னா T into DS அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்போது உங்களுக்கு என்தால்பி வந்து 0வாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தான் இருக்குது. அதனால் சேஞ்ச் இன் என்தால்பி வேல்யூ இருக்கும். அதனால இந்த இடத்துல சேஞ்ச் இன் என்தால்பி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ஒர்க் டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் சப்ளையிலிருந்து ஹீட் ரிஜெக்ஷனை மைனஸ் பண்ணணும். இப்போ ஹீட் சப்ளை அப்படிங்கிறது QS1 ப்ளஸ் QS2. ஸோ இந்த 2 வேல்யூவிலிருந்தும் QRை நான் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து ஃபார்முலா. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு QS1 ப்ளஸ் QS2 மைனஸ் QR. ஸோ QS1ஓட வேல்யூவும் QS2ஓட வேல்யூ எல்லாமே வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். QRோட வேல்யூவும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஹீட் சப்ளை எனக்கு இருக்குது. ஹீட் சப்ளை அப்படிங்கிறது QS1 ப்ளஸ் QS2. Wயோட வேல்யூ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரேங்கின் சைக்கிளோட எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணலாம். ஈட்டா ஆர் அப்படிங்கிறது W/QS. ஸோ W கால்குலேட் பண்ணிக்கிறோம். QS
கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல QS அப்படிங்கிறது QS1 + QS2 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கணும். ஸோ Wக்கு உண்டான டெரிவேஷனை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி QS அப்படிங்கிறது QS1 + QS2 அப்படிங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். QS1 அப்படிங்கிறது H2- H2, QS2 அப்படிங்கிறது H3 - H2 இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 2 டேர்மாக நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ H2- H2 + H3 - H2 டிவைடிங் பை H2- H2 + H3 - H2 இந்த மாதிரி ஒரு டேர்மையும் H4 - H1 டிவைடிங் பை H2- H2 + H3 - H2 அப்படின்ட்டு இன்னொரு டேர்மை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஒரே வேல்யூ இருக்குது, அதனால் நான் வந்து கேன்சல் பண்ணி 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். H4 - H2 அப்படிங்கிறது நியூமரேட்டரில் எடுத்துக்கலாம். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா H2- H2 அப்படிங்கிறது 2 to 2 ப்ராசஸ்க்கு உண்டான சேஞ்ச் இன் என்தால்பி. இப்போது H3 - H2 அப்படிங்கிறது 2 to 3 ப்ராசஸ்க்கு உண்டான சேஞ்ச் இன் என்தால்பி. இதை டோட்டலாக நம்ம எப்படி எழுதலாம்னா H3 - H2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எழுத முடியும். ஸோ ஈட்டா R = 1 - H4 - H1 டிவைடிங் பை H3 - H2 அப்படிங்கிறதா ரேங்கின் சைக்கிளோட எஃபிஷியன்சி. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் இருக்குது, அதனால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ஹீட் சப்ளையும் சேஞ்ச் இன் என்தால்பியும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் எஃபிஷியன்சி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் என்தால்பியில் இருக்குது.